Hi students, welcome to EduMax. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 12th physics-கான இம்பார்ட்டன்ட்டான வீடியோ. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் 12th physics-கான சீக்ரெட் மெத்தடாலஜி போட்டிருந்தேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி சாப்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி படிக்கணும், எப்படி சாப்டர் செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா எல்லா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்ற அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஸோ எல்லா சாப்டர்ஸிலும் வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் அண்ட் ஒரு 3 மார்க் அண்ட் ஒரு 5 மார்க் வந்து ஃபாலோ ஆயிரும். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்து மோரோவர் ஃபிசிக்ஸில் கேட்குறாங்க. பட் அதை மட்டுமே நீங்கள் வந்து பேஸ் பண்ணி போக முடியாது. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் எப்படி வந்து உங்களோட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஒரு பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னா, ஸோ 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து 6 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணுமா? ஸோ உங்களுக்கு வந்து 9 சாய்ஸஸில் நீங்கள் 6 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும். ஸோ 6th ஒன் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்க போகுது உங்களுக்கு. அண்ட் பேலன்ஸ் நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுல வந்து நீங்கள் தியரியாக வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே செலக்ட் பண்ணி பார்ப்பீங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து சென்டம் எடுக்கிற பசங்களை தவிர வேறு யாரும் பார்க்க மாட்டீங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பசங்க வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸும் நல்லா பார்க்கணும். அண்ட் நான் ப்ராப்ளம் பார்க்காம வந்து நான் எல்லா தியரி கொஸ்டின்ஸும் 5 கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பசங்க வந்து எப்படி நீங்கள் சாப்டர் செலக்ட் பண்ணணுன்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சாப்டர்லேருந்து ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் இருக்குது. பட் அவங்க 2 மார்க்கில் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு சாப்டரை வந்து மிஸ் பண்ணிவிட்டு அதர் சாப்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒன்றா கவர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சாப்டர்லேருந்து ஒரு 2 மார்க், அனதர் சாப்டர்லேருந்து ஒரு 2 மார்க். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் செட்டப் வந்து 9 சாய்ஸஸில் 2 வந்து ப்ராப்ளமாக தான் இருக்க போகுது. அண்ட் பேலன்ஸ் இருக்க 7 கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு தியரி கொஸ்டின்ஸாக இருக்கும். அந்த தியரி கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் வந்து வால்யூம் 1லேருந்து கேட்பாங்க, 3 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வால்யூம் 2லேருந்து கேட்பாங்க. அண்ட் ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வால்யூம் 1லேருந்து வரலாம், வால்யூம் 2லேருந்து வரலாம். ஸோ அதை வந்து அவங்க எப்படி வேணால் வந்து கேட்டகரைஸ் பண்ணி படிப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ப்ராப்ளம் வந்து 2 ப்ராப்ளம் கொடுக்குறாங்களா, ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்டாக வால்யூம் 1ல் கேட்டாங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து வால்யூம் 2லேருந்து கேட்பாங்க. ஸோ கம்பல்சரி வந்து அவங்க எதுலேருந்து வேணால் கேட்கலாம். ஸோ வால்யூம் 1லேருந்து 2 மார்க் கேட்டிருந்தாங்கன்னா வால்யூம் 2லேருந்து 3 மார்க் கேட்கலாம், இல்லைன்னா அப்படி வைஸ் வர்ஸாவாக கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த பேட்டர்னில் வேணால் அவங்க கேட்கலாம். பட் நீங்கள் எப்படி இதுக்குள்ள 5ல் அட்டென்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ 3 செலக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து 3 அட்டென்ட் பண்ணுறதுல எந்த டிஃபிகல்ட்டி இருக்காது. எய்தர் வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா 3 அட்டென்ட் பண்ணலாம், இல்லை வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா 3 அட்டென்ட் பண்ணலாம். பட் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வால்யூம் 1லேருந்து கேட்கலாம், இல்லை வால்யூம் 2லேருந்து கேட்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எய்தர் வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அண்ட் வால்யூம் 2ல் இருக்க அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ண பாருங்கள். அப்படி இல்லை நான் வால்யூம் 2 வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் அப்படின்னா வால்யூம் 2 வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அட்லீஸ்ட் வால்யூம் 1ல் இருக்க 2 to 3 சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணுங்கள். ஸோ 7 to 8 சாப்டர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா 2 மார்க்ஸும் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணி படிக்கணும். ஏன்னா ஒரு சாப்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் அண்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எய்தர் வால்யூம் 1 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து ப்ராப்ளமாக தான் இருக்க போகுது. ஸோ 4 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுற சான்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த 4 கொஸ்டின்லேயே வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்காம 3 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் பேலன்ஸ் இருக்க 2 கொஸ்டின்ஸ் வந்து அதர் வால்யூம்லேருந்து தான் செலக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மினிமம் 7 மேக்ஸிமம் 8 சாப்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் வந்து எல்லாமே அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்க 2 மார்க்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சாப்டர் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது அந்த சாப்டரில் இருக்க எல்லா 2 மார்க்ஸையும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். எதுவுமே வந்து நீங்கள் ஆப்ஷனில் விட முடியாது. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து வேலை செய்யாது. ஸோ ஒரு சாப்டர் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே போகலாம். ஒருவேளை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் வந்து எஸ்கேப் ஆயிடுவீங்க. பட் உங்களுக்கு வந்து சாப்டர் வைஸ் உங்களுக்கு கவரேஜ் கொடுக்கும்போது நீங்கள் சாப்டர்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இன்னுமே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக போகலாம். ஸோ அதனால் சாப்டர் வைஸ் ஃபினிஷ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸும் 2 மார்க்ஸ்க்கும் ஒரே காம்பினேஷன் தான். பட் இதே மாதிரி தான் வந்து 3 மார்க்ஸும் கேட்டிருக்காங்க. பட் ஒரு பேப்பரில் மட்டும் உங்களுக்கு 3 மார்க்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து 3 ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்லலாம் வந்து உங்களுக்கு 7 தியரி 2 ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஒரு இயரில் மட்டும் உங்களுக்கு 3 ப்ராப்ளம்ஸ் அண்ட்
6 தியரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு இயரில் மட்டும் டிஃபர் ஆகிருக்கு. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு சொல்லிடணுன்றதுக்காக தான் நான் இதை செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து சேம் காம்பினேஷனில் தான் வந்திருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து 3 மார்க்ஸ்க்கும் பார்க்கணும். ஸோ 3 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வால்யூம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக ஒரு வால்யூம் பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து கேட்குற ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு மிஸ் அவுட் ஆகும். அண்ட் அதே மாதிரி another வால்யூமில் இருக்க 2 to 8 3 சாப்டர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா சாப்டர்ஸ்க்குமே வந்து நல்லா வெயிட்டேஜ் கொடுத்து நல்லா பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக வால்யூம் 1 வால்யூம் 2 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 காம்பினேஷனில் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் மோஸ்ட்டாக வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், இன்டீரியர் கொஸ்டின்ஸில். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே மோஸ்ட்டாக வந்து 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். பட் சேஃபாக சைடாக இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வால்யூம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். செகண்ட் வால்யூம் எடுத்திங்கன்னா செகண்ட் வால்யூம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். அண்ட் அடிஷ்னலாக வந்து ஒரு 2 to 3 சாப்டர்ஸ் பார்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து காம்பினேஷன் மாற்றி கேட்கும் போது ஸோ லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வால்யூம் 2 காம்பினேஷனில் வந்துருச்சுன்னா அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான ட்ரிக்கு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது. ஸோ வால்யூம் 1 காம்பினேஷன் வால்யூம் 2 காம்பினேஷனில் தான் இது வரையும் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த இயர் உங்களுக்கு வந்து உல்ட்டா பண்ணி மாற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சாப்டரில் ஒரு வால்யூம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இன்னொரு வால்யூமில் இருக்க 2 to 3 சாப்டர்ஸ் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் எல்லா 2 மார்க் எல்லா 3 மார்க் எல்லா 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம் கம்பல்சரி தவிர. அண்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பசங்க வந்து இன்னும் நல்லா டெப்த்து கொடுத்து நல்லா பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்குற கம்பல்சரி அண்ட் 3 மார்க்கில் கேட்குற கம்பல்சரி அந்த 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து டெப்த்து கொடுத்து பார்க்கணும். அண்ட் ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் இருக்க எல்லா பசங்களுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற ப்ராப்ளம். ஸோ சிலது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இல்லை அட்லீஸ்ட் ஃபார்முலாஸாவது நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த ஃபார்முலா மார்க்காவது உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் சப்ஸ்டியூஷன் மார்க்காவது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அபோவ் ஆவரேஜ் இருக்க எல்லா பசங்களுமே வந்து ஃபார்முலாஸும் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் வந்து நல்லா பாருங்கள். ஸோ எந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா 2 மார்க் எல்லா 3 மார்க் எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் 1 மார்க்கை பொறுத்தவரையும் அதே மாதிரி தான். ஸோ புக் பேக் கவர் பண்ணிட்டீங்கனாலே 10 to 12 வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இன்டீரியர் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்டில் கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எல்லா 2 மார்க் எல்லா 3 மார்க் எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.